சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஒன்றியம் துத்திப்பட்டு ஊராட்சியில் அமைந்துள்ளது கன்றாம்பள்ளி கிராமம். இந்த பகுதியில் அரசு ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வரும் நிலையில் சந்திரசேகரன் என்பவர் தலைமை ஆசிரியராக பொறுப்பு வகித்து வருகிறார். இந்த பள்ளியின் ஆண்டு விழா கடந்த வாரம் இறுதியில் நடைபெற்றது. மாதனூர் வட்டார கல்வி வளர்ச்சி அலுவலர் சுரேஷ், துத்திப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் சுபிதா கணேசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இந்த விழாவை பள்ளி தலைமை ஆசிரியர் சந்திரசேகரன் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரான கணேசன் திடீரென்று மேடை ஏறினார். அப்போது அவர் யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் மேடையில் இருந்த மைக்கை வாங்கி, மஜாவா இனிக்கிறியே பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, சோஜாவா சாஞ்சுக்குவே உன் மடியில சாஞ்சு, சும்மா வாட்டமா இருக்கிறியே வாட்டர் பாக்கெட் மூஞ்சி என குத்துப்பாடல் பாடியது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த அதிர்ச்சிக்கு முக்கிய காரணம் மேடையில் பாட்டு பாடிய கணேசன் மீது கன்னியாகுமரி, தூத்துக்குடி, புதுச்சேரி, காரைக்கால், சென்னை, பெங்களூரு போன்ற பல்வேறு மாவட்டங்களில் ஏராளமான திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவரை கடந்த 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கோயம்புத்தூர் மாவட்ட காவல்துறையினர் திருட்டு வழக்கில் கைது செய்தனர். அப்போது கணேசன் அவர்களை தாக்கிவிட்டு போலீசார் போட்ட கைவிலங்கை தனது ஆதரவாளர்கள் துணையுடன் உடைத்து தலைமறைவானார். அதன் பிறகு கணேசனை லோக்கல் போலீசார் எச்சரித்ததால் கோவை போலீசாரிடம் சரணடைந்தார். இதுபோல் பல வழக்கில் கைது செய்யப்பட்ட இந்த கணேசன் தான் பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் மத்தியில் குத்துப்பாடல் பாடியிருக்கிறார். இவரெல்லாம் குழந்தைகளுக்கு என்ன நீதியை சொல்லிவிடப் போகிறார்? இவரையெல்லாம் எதுக்கு மேடை ஏற்றுறீங்க என்கின்ற கேள்வியை அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் எழுப்பி வருகின்றனர். இதுகுறித்து பள்ளி நிர்வாகம் கூறுகையில், நாங்கள் ஊராட்சி மன்ற தலைவரைத்தான் விழாவிற்கு அழைத்தோம். பெண்கள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தால் அவர்களது கணவரோ அண்ணன் தம்பியோ தான் ஆக்டிவ் தலைவராக செயல்படுவார்கள். அதுபோலத்தான் இவரும் ஒரிஜினல் தலைவர் டம்மியாகவும் இவர் ஆக்டிவ் தலைவராகவும் செயல்படுகிறார். இவர் வந்து மேடை ஏறி பாட்டு பாடுவார் என நாங்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்கிறார்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.